உங்க ஷோரூமுக்கு தினமும் எத்தனையோ பேர் வர்றாங்க, கார்களை எல்லாம் பாக்குறாங்க. ஆனா விசாரிச்சுட்டு அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா? சரி, இந்த நிலைமைய எப்படி மாத்துறது, வர்ற பார்வையாளர்களை எல்லாம் எப்படி வாடிக்கையாளர்களா மாத்துறதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது தமிழ்நாட்டு சந்தைக்காகவே பிரத்யேகமா தயார் செஞ்ச ஒரு வழிகாட்டி. வாங்க உள்ள போகலாம். பயன்படுத்தப்பட்ட வாகன விற்பனையாளர்கள் எல்லாருமே சந்திக்கிற ஒரு பெரிய சவால் இதுதான். ஏன் நிறைய பேர் அவ்வளோ ஆர்வமா காரை பார்க்கறாங்க, ஆனா வாங்க மட்டும் தயங்குறாங்க? அந்த தயக்கத்துக்கும் வாங்குற முடிவுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை எப்படி சரி செய்யறது, அதுக்கு எப்படி ஒரு பாலம் கட்டுறதுன்னு தான் இந்த ஆய்வு நமக்கு சொல்லித்தர போகுது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணறதுக்கு முன்னாடி நம்மளோட இலக்கு என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் விற்பனை மாற்றம் அல்லது சேல்ஸ் கன்வர்ஷன். இதை ஏதோ ஒரு பெரிய டெக்னிக்கல் வார்த்தையா நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். இது ஒரு பயணம் மாதிரி. ஒருத்தர் உங்க ஷோரூம் உள்ள வர்றதுல இருந்து காரோட சாவிய சந்தோஷமா உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போற வரைக்கும் நீங்க அவங்கள எப்படி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க அன்னோதுதான் இந்த பயணம். சரி, இந்த பயணத்தோட முதல் அடி எது தெரியுமா? அது காரோட இன்ஜினை பத்தியோ அதோட மாடலை பத்தியோ தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. முதல்ல வாங்க வர்ற வாடிக்கையாளரோட மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். அதுதான் உண்மையான சாவி. ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வழிகாட்டி சொல்லுது. உங்ககிட்ட வர்ற எல்லா விசாரணையும் 3 வகையா பிரிக்கணும். முதல்ல ஹாட் லீட், இவங்க உடனே வாங்க தயாரா இருப்பாங்க. ரெண்டாவது வார்ம் லீட், இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா சில சந்தேகங்களும் இருக்கு. மூணாவது கோல்டு லீட், இவங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்க. ஏன் இப்படி பிரிக்கணும்னா அப்பதான் யாருக்கு அதிக கவனம் கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு நம்ம நேரத்தையும் உழைப்பையும் சரியா பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு சுவாரஸ்யமான உளவியல் விஷயத்த பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு காரை வாங்கும்போது 2 விஷயம் அவங்க மனசுக்குள்ள ஓடும். ஒன்னு உணர்ச்சி, அதாவது காரோட லுக், அதோட கலர், ஸ்டைல், சமூக அந்தஸ்து இதெல்லாம். இன்னொன்னு பகுத்தறிவு, பட்ஜெட், மைலேஜ், பராமரிப்பு செலவு, இப்படி யோசிக்கிறது. ஒரு திறமையான விற்பனையாளர் இந்த 2 விஷயத்துக்கும் சரியா பதில் சொல்லணும். ஒரு விற்பனை கடைசி நேரத்துல நின்னு போறதுக்கு முக்கிய காரணம் வாடிக்கையாளரோட மனசுல இருக்கிற பயம்தான். இந்த கார்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ, பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருக்குமா, லோன் வாங்குறது பெரிய வேலையா இருக்குமோ, இந்த மாதிரி பயங்களை நீங்க முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வெளிப்படையா பதில் சொல்லும்போது தான் பயம் போய் அந்த இடத்துல நம்பிக்கை வரும். சரி, வாடிக்கையாளரோட மனசை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த புரிதலை வச்சு அவங்கள படிப்படியா வாங்குற முடிவை நோக்கி நகர்த்துறதுக்கு ஒரு தெளிவான செயல்முறை வேணும். அந்த செயல்முறை தான் அவங்க ஆர்வத்தை அசலான விற்பனையா மாத்துற ரகசியம். ஒரு முக்கியமான உண்மைய நாம ஒத்துக்கணும். பெரும்பாலான விற்பனை முதல் சந்திப்புலயே நடக்கிறதில்ல. 2வது இல்லனா 3வது ஃபாலோஅப்ல தான் நடக்குது. அதனால ஒரு முறையான ஃபாலோஅப் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், அந்த ஃபாலோஅப் அவங்கள தொந்தரவு பண்ற மாதிரி இல்லாம அவங்க மேல அக்கறையா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் முக்கியம். விலை கொஞ்சம் அதிகமா இருக்குதே, எனக்கு லோன் கிடைக்குமா? இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் கேட்கிற பொதுவான கேள்விகளுக்கு நீங்க தடுமாறாம தெளிவான பதில்களை தயாரா வச்சிருக்கணும். நீங்க எவ்வளவு நம்பிக்கையா பதில் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மனசுல இருக்கிற தயக்கம் விலகி உங்க மேல நம்பிக்கை அதிகமாகும். ஓகே, இப்போ வாடிக்கையாளரோட மனசை புரிஞ்சுக்கிட்டோம், சரியான செயல்முறைப்படி அவங்கள வழிநடத்திட்டோம். இப்போ கடைசி கட்டம், அந்த வாங்கும் முடிவை எடுக்க வைக்கிற அந்த இறுதி தூண்டுதல். அதை எப்படி கொடுக்கறது? வாங்க பார்க்கலாம். நீங்க உங்க காரை பத்தி 1000 விஷயங்கள் சொல்லலாம். ஆனா உங்ககிட்டேந்து காரை வாங்கிட்டு போன ஒரு திருப்தியான வாடிக்கையாளர் சொல்ற ஒரு வரிக்கு இருக்கிற சக்தி ரொம்பவே அதிகம். இதுக்கு பேர் தான் சோஷியல் ப்ரூஃப், அதாவது சமூக சான்று. அவங்களோட நல்ல அனுபவத்தை நீங்க மத்தவங்களுக்கு காட்டும்போது அதுதான் உங்களுக்கான மிகச்சிறந்த விளம்பரம். யாருக்கு தான் ஒரு நல்ல ஆஃபரை தவற விட பிடிக்கும் சொல்லுங்க? இந்த ஆஃபர் விலையில இன்னும் 2 கார் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு வாடிக்கையாளர் கூட அந்த நல்ல வாய்ப்பு கை நழுவி போயிடுமோன்ற ஒரு சின்ன பதட்டத்துல உடனே முடிவெடுக்க வாய்ப்பு அதிகம். இது ஒரு சின்ன உளவியல் உத்தி தான். இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து உங்க விற்பனைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு முழுமையான வெற்றி ஃபார்முலாவா மாத்தலாம். வாங்க இங்க பாருங்க, இது வெறும் தனித்தனி டிப்ஸ் கிடையாது. இது ஒரு முழுமையான சிஸ்டம், ஒரு 3 படி வெற்றி பாதை. முதல்ல வாடிக்கையாளர் மனசை புரிஞ்சுக்கணும். அடுத்து விற்பனை செயல்முறையை சரியா கையாளணும். கடைசியா வாங்கணுங்கிற உத்வேகத்தை உருவாக்கணும். இந்த 3ஐயும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்க ஷோரூமுக்கு வர ஒவ்வொரு லீடும் விற்பனையா மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆக நாம இங்க கத்துக்கிட்டது என்னன்னா, இந்த வழிமுறைகள்லாம் வெறும் ஒரு காரை விக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதை தாண்டி நம்பிக்கையை விக்கிறதுக்கு. நீங்க ஒரு காரை விக்கும்போது உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் கிடைக்கிறார். ஆனா நீங்க நம்பிக்கையை விக்கும்போது உங்களுக்காக ஒரு பிராண்ட் உருவாகுது. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க எதை உருவாக்க தயாரா இருக்கீங்க?